நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஆதியாகமம் 26 அதிகாரம், ஆதியாகமம் 26 17 முதல் 21 வசனங்கள். 17 முதல் 21 வசனங்கள். தியான வசனம் பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 34 மற்றும் 35 வசனங்கள். பரிசுத்த மார்க்கு 8, 34, 35. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்திலே அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்ளுவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே துறவுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நேற்று நாம் சிந்தித்த அந்த துறவு போராட்டத்தின் துறவாக இருந்தது. அதாவது ஏசேக்கு துறவு. இந்த போராட்டத்தின் துறவை தொடர்ந்து நாம் அங்கே பார்க்கின்ற பொழுது, அங்கே வேதாகமத்திலே ஆதியாகமத்திலே பார்க்கின்ற அடுத்த துறவு சித்னா என்று சொல்லப்படுகிறது. இந்த சித்னா துறவு அங்கே நீங்கள் வாசியுங்கள். 26, 21 நாம் பார்க்கின்ற பொழுது, வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். தொடர்ந்து போராட்டத்தின் மேலே போராட்டம் தொடர்ந்து அங்கே தோன்றுகிறார்கள். சித்னா என்ற அதற்கு பெயரிடுகிறான். சித்னா என்றால் வெறுப்பு, என்மிட்டி என்று பொருள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. வெறுப்பு இல்லாமல் ஆண்டவரை பின்பற்ற முடியாது, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள முடியாது. ஈசாக்கு தொடர்ந்து போராட்டங்கள், தொடர்ந்து பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையே கசந்து போகும் போன்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பணிக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளாகி உங்களையும் என்னையும் அழைக்கிற அவர், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நான் உன்னோடு இருப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அன்று ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஈசாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்று நமக்கு பலிதமாகும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உன்னை நீ வெறுத்து வா என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். என்னை பின்பற்றி வர விரும்பினால், நான் உன்னை கட்டாயப்படுத்தலை, நீ விருப்பத்தோடு நீ வருவாய் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னை வெறுக்க வேண்டும். உன் வசதிகள், ஆதாயங்கள், குடும்பம் ஆகியவற்றை நீ வெறுத்து தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ வெறு என்று சொல்லுகின்ற பொழுது அநேக நேரத்தில் பெற்றோர்களை வெறுக்கிறவர்களாக, இனஜன பந்துக்களை கைவிடுகிறவர்களாக அல்ல. இங்கே பரிசுத்த லூக்கா 14 அதிகாரத்தில் 26 வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், லூக்கா 14:26, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? வெறு என்று சொல்லுகின்ற பொழுது, என்னை நீ முதலிடத்தில் வை. நான் உன் வாழ்க்கையிலே முதலாவது இருக்க வேண்டும். இரண்டாவதாக உன்னுடைய குடும்பம், மூன்றாவதாக உன்னுடைய ஊழியம் அல்லது உன்னுடைய சேவை, உன்னுடைய பணி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று நான் எனக்கு முதலிடம் கொடுத்து நான் ஆண்டவருடைய பிள்ளையாக வருவேன் என்றால் நான் சுயத்திற்கு முதலிடம் கொடுக்கிறவனாக இருக்கிறேன். என் வாழ்க்கையிலே மிக பிரதானமாக, அதிப்பிரதானமாக, ஒரே தெய்வமாக, என்னுடைய குலதெய்வமாக, என்னுடைய சொந்த தெய்வமாக என் ஆண்டவர் மாத்திரம் இருக்க வேண்டும். அதை தவிர்த்து வேறு எந்த பொருளோ, எந்த காரியங்களோ, எந்த ஆசைகளோ, எந்த விருப்பங்களோ அந்த இடத்திலே வந்து ஆட்கொள்ளும் என்றால் நான் இன்னும் ஆண்டவருடைய பிள்ளையாக நான் இல்லை. நான் சுயத்தை நாடுகிறவனாக இருக்கிறேன். சுயத்தில் சார்ந்திருத்தல், சுயநலம், சுயநீதி, சுயநோக்கங்களை கிறிஸ்துவுக்காக விட்டு கொடுப்பது தான் வெறுப்பது என்று சொல்லுவது. மோசேயை குறித்து நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 11 அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது 24 முதல் 27 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, எபிரேயர் 11,
24 முதல் 27 நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இங்கே அவன் வெறுக்கிறான். பாருங்கள், ராஜமேன்மையை வெறுக்கிறான். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை அவன் வெறுக்கிறான். அந்த பார்வோனாக அவன் அரியணை ஏறுவதனாலே கிடைக்கக்கூடிய அநித்தியமான பாவ சந்தோஷங்களை எல்லாம் அவன் வெறுக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய ஒரே நோக்கம் எதுவாக இருந்தது? எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆகையினாலே அவன் தூர தரிசனமுடையவனாக இருக்கிறான். அழிந்து போகக்கூடிய இந்த ஆசாபாசங்களின் மேலே ஆசை வைத்து நான் அழிந்து போவதை விட நான் நிந்தையை அனுபவித்து என் தேவனுடைய ராட்சியத்திற்குள்ளாக செல்வதே எனக்கு பெரிதென்பதாக அவன் எண்ணுகிறான். இன்று நம்முடைய கணக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்களும் நானும் எதை குறித்து நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்காக விட்டு கொடுப்பது எதை நான் கொடுத்திருக்கிறேன்? எதை என் ஆண்டவருக்காக நான் விட்டு கொடுத்திருக்கிறேன்? என்னுடைய பணியா, என்னுடைய பதவியா, என்னுடைய பெருமையா, என்னுடைய குலம், என்னுடைய கோத்திரம், என்னுடைய சுய ஆசைகள், இவைகளை நான் விட்டு கொடுத்திருக்கிறேனா? தேவனுக்கேற்றவைகளை சிந்திப்பது தான் வெறுப்பது என்று சொல்லுவது. தேவனுக்கேற்றவைகளை சிந்திப்பது. பரிசுத்த மார்க் 8:33 நாம் பார்ப்போம் என்றால், அவர் திரும்பி தம்முடைய சீசரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். தேவனுக்கேற்ற சிந்தை. இன்று நான் எந்த காரியத்தை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன்? எதற்கேற்றவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன்? நான் எப்படி மேலே வருவது, எப்படி அவனை தாழ்த்துவது, எப்படி இவனை தள்ளிவிட்டு நான் அந்த இடத்திற்கு வருவது என்று சொல்லுகின்ற கீழ்த்தரமான சிந்தையுடையவர்களாக நாம் இருக்கிறோமா? தெளிந்த புத்தியுள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? தேவனுக்கேற்றவைகளை சிந்திப்பது என்றால் தெளிந்த புத்தி. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்றறிவேன். நான் யாரை பின்பற்றுகிறேனோ அவர் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். தேவனுக்கேற்றவைகளை சிந்திப்பது. அவருடைய சிந்தையை நான் அணிந்திருக்கிறேன். அவர் எதை விரும்புகிறாரோ அதை நான் விரும்புகிறேன். அவர் வெறுப்பதை நான் வெறுக்கிறேன். தேவனுக்கேற்ற சிந்தை. தேவனுக்கேற்ற சிந்தைகளை உடையவர்களாக நீங்களும் நானும் காணப்படுகிறோமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சிந்தனைகள் தேவனுக்கேற்றவைகளாக இருக்கிறதா, இந்த உலகத்துக்கேற்றவைகளாக இருக்கிறதா? ஒருவன் சொல்கிறான், இந்த உலகத்துக்கேற்ற சிந்தனை உடையவனாக தன்னுடைய வயல்வெளி சென்று நன்றாக வயல் விளைந்திருப்பதை பார்த்து, ஐயோ, இத்தனை வயல் விளைச்சலையும் நான் வைப்பதற்கு இடமில்லையே, நான் என்னுடைய களஞ்சியத்தை பெருசாக்குவேன் என்று சொல்லுகிறான். ஆஸ்தியின் மேல் ஆஸ்தியை பெருக்குவது, அது ஒருவேளை அவனுக்கு விளைச்சல் நன்றாக இருக்கிறது என்பது அது தவறல்ல. நல்ல விளைச்சல் இருப்பது தவறல்ல. ஈசாக்கு விதை விதைத்தான், ஆண்டவர் 100 மடங்காக பெருகச் செய்தார். ஆனால் நீ அந்த ஆஸ்திகளின் மேலே ஆசை வைத்து ஆஸ்திகள் உன்னுடைய வாழ்க்கையிலே பிரதானமான தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளும் என்றால் நீ விக்கிரக ஆராதனைக்காரனாக இருக்கிறாய். நீ உலக பிரகாரமான காரியங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாய். இன்று அப்படிப்பட்ட உனக்கு இன்னும் பெருகும், இன்னும் பெருகும், இன்னும் பெருகும், உனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லக்கூடிய வினோதமான கள்ள உபதேசங்களை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது நிமித்தமாய் ஓடி ஓடி ஓடி, இதை கொடுத்தால் எனக்கு வராதா, அதை கொடுத்தால் எனக்கு சொத்து சேர்க்காதா, இதை கொடுத்தால் என்னுடைய பணம் பெருகாதா என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவருக்கென்று என்னை மாற்றினவனாக, ஆண்டவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டவனாக நான் வாழாது, ஒருவேளை ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் இவைகளுக்காக நான் ஏதாவது கொடுத்து 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 நான் என்னை பெருக்க வேண்டும் என்று சொல்லி ஓடுவோம் என்றால், அந்த விளைச்சல் அதிகமுள்ள அந்த மகனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான். அவனுக்கு விளைச்சல் அதிகமாக இருந்தது, ஐஸ்வர்யவனாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், மதிகேடனே என்று சொன்னார். மதிகேடனே என்று சொன்னார். நீ உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணிக்கொண்டால் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன என்று கேட்கிறார். கணக்கு பார்க்க வேண்டும், கணக்கு பார்க்க வேண்டும். பரிசுத்த லூக்கா 8:36 நாம் அதைத்தான் பார்க்கிறோம். மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? கணக்கு பாரு. எப்போ உன் ஜீவனுக்கு ஈடாக நீ எதை கொடுக்க முடியும்?
எத்தனை கோடி பணம் இருந்தாலும் சரிதான், உன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக நீ ஒன்று கொடுக்க முடியாது. உன்னுடைய ஜீவனை உனக்கு கொடுத்தவர் அந்த ஜீவனை காத்து நித்திய ஜீவனுள்ள தேசத்திலே உன்னை கொண்டு போய் விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரே, மறந்து போனாயா? வெறுப்பது என்பது கர்த்தரையும் அவர் வார்த்தையையும் குறித்து வெட்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்வது. வசனம் 38 அதைத்தான் பார்க்கிறோம். மார்க் 8:38 வெட்கப்படாத ஒரு வாழ்க்கை. வெறுப்பது என்பது, வெறுத்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை என்பது கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் குறித்து வெட்கப்படாதது. என் வெட்கம், துக்கம், மானம், மரியாதை எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகிறேன் என் ஆண்டவருக்காக. அடுத்து வெறுப்பது என்பது சிலுவை சுமப்பது. சிலுவை சுமப்பது, கிராஸ் பேரிங். இது தாழ்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு அடையாளம். லூக்கா 14:27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். சிலுவை சுமப்பது. ஆண்டவர் சிலுவையை சுமந்தார், சிலுவையை எடுத்தார், சிலுவையை தோளில் வைத்தார், சிலுவையை சுமந்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, வினாடிக்கு வினாடி அவரை நீயும் நானும் பின்பற்றுவது தான் சிலுவை சுமப்பது. கலாத்தியர் 6:14 பவுல் சொல்லுகிறார், சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஆம், என்னுடைய பணம், என்னுடைய தாளந்துகள், என்னுடைய நேரம், என்னுடைய காலம், என்னுடைய ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும் என் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக, அந்த சிலுவையை மேன்மைப்படுத்தும்படியாக நான் செலவழிக்கப் போகிறேன். அதுதான் வெறுப்பது. அதுதான் வெறுப்பது. நிறைவாக வெறுப்பது என்பது அவரில் ஒருவனாக என்னை நிலைநிறுத்துவது. நான் அவரோடு இருக்கிறவன் என்பதை இந்த உலகம் சொல்ல வேண்டும், நான் சொல்லுவதல்ல. இந்த உலகம் என்னை பார்த்து சொல்ல வேண்டும், இவன் கிறிஸ்தவன், இவள் கிறிஸ்தவள், இவர்கள் தேவனோடு இருக்கிறவர்கள், தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்கள், தேவனுடைய பைபிளை வாசிக்கிறவர்கள் சொல்ல வேண்டும். அதுதான் வெறுப்பது. அதுதான் வெறுப்பது என்று சொல்லுவது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு உகந்த சாட்சிகளாக நாம் அவரோடு இருக்கிறதை வெளிப்படுத்தி நிரூபிக்க ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.